தில்லுமுல்லில் அவர் தான் டைலாக்ஸ் தில்லுமுல்லு. அப்போ ஐ டோன்ட் நோ வெதர் ஒரிஜினல் ஹேட் தட் சினாரியோ. என்னன்னா மாதவி அவங்க வந்து அந்த ரஜினி சாரை லவ் பண்ணுவாங்க, மீசை இல்லாத இந்திரனை லவ் பண்ணுவாங்க. இவர் தேங்காய் சீனிவாசன் சாருக்கு வந்து இவர் பெரியவர் பிடிக்கணும், சந்திரனை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசை. இவ்வளோதான சீனு. கூப்பிட்டு இப்படியே பேசியிருக்கலாம்ல, அம்மா இங்கே பாருமா நான் சந்திரனுக்கு உன்னை கட்டி வைக்கிறதா முடிவு பண்ணியிருக்கேன்னு சொல்ல முடியும். அவங்க வந்து இல்லை நான் இந்திரனை லவ் பண்ண ஈஸி தானே பாயிண்ட். ஆனால் விசுங்கிற டைலாக் ரைட்டர் அதை என்ன பண்ணுறாருன்னா ஒரு படி மேலே கொண்டு போகிறார். வந்து உட்காந்துருவாங்க, உட்காந்தோடனே சாப்பிடு அப்படின்னாரு. என்ன சாப்பாடு போடுவாங்க, போட்டோடனே அந்த வெண்டைக்காய் கறியை போடு அப்படின்வார். வெண்டைக்காய் கறியை கூட போடுவாங்க. எனக்கு வேண்டாம், அவங்க எனக்கு வேண்டாம். உன்னை ஏன் அப்படின்னாரு. எனக்கு பிடிக்கல அப்படின்னாப்புல. வெண்டைக்காவுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னாரு. ஏன்னா அது ஆக்சுவலாக அந்த மெட்டஃபர் எங்கன்னா வெண்டைக்காவுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னோடனே அதுவும் அது மூஞ்சியும் குழன்னு அப்படின்னாப்புல. ஆனால் அவ்வளவும் மூளை அப்படின்னா மூளை இல்லாதவங்க சாப்பிட சொல்லு அப்படின்னாரு. உடனே இவர் என்ன சொல்றாரு, பெற்றவங்களுக்கு தெரியாதா பிள்ளைங்களுக்கு எது வேணும் வேணான்னு அப்படின்னாப்புல. சாப்பிட போகிறவன் நான் முடிவு பண்ணுறேன் அப்படின்னு. உடனே பண்ண சொல்லாப்புல, தெரியுது மனசுக்குள்ள வேற ஏதோ காய்கறியை நினைச்சிருக்கிற அப்படின்னு. ஒன்று அவங்க சொல்லுவாங்க, ஆமாம் எனக்கு காலிஃப்ளவரை ரொம்ப பிடிச்சிருக்கு, சுட்டுடுவேன், எனக்கு தெரியாமல் காலிஃப்ளவர் இந்த வீட்டுக்குள்ளே வந்தால் சுட்டுடுவேன் அப்படின்னு. உடனே அவங்க சொல்லுவாங்க, உன் காலிஃப்ளவரை பற்றி எனக்கு தெரியாதா, பார்க்க பளபளன்னு இருக்கும் ஆனால் உள்ள அவ்வளவும் புழு. நீங்கள் ஒரு சாதாரண ஒரு என்ன சொல்கிறது இப்படி ஒரு மண்டேனான ஒரு கான்வர்சேஷனை ஒரு என்ன சொல்றது ஒரு ஆர்டிஸ்ட் உள்ள நினைக்கும் போது நான் வந்து அப்போ குமாரராஜ் சார் சொல்லுவார், இது எதுக்கு அவர் அப்படி எழுதணும், ஆமாம் எதுக்கு அப்படி எழுதணும், ஏன் அந்த எக்ஸ்ட்ரா மைல் இப்படி போனால் ஈஸி தானே, ஏன் அந்த எக்ஸ்ட்ரா மைல் போகணும் அப்படின்னு கேட்டால் எது தெரியல சார், 40 வருஷம் கழிச்சு உன்ன மாதிரி ஒரு பையன் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னார்.